மகாலட்சுமி கடாட்சம்னா என்னங்க சொல்லுங்க பாப்போம். மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் மகாலட்சுமி கடாட்சம்னா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். மகாலட்சுமி கடாட்சம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நிறைய பணம் இருந்தா மகாலட்சுமி கடாட்சம், நிறைய நகை இருந்தா மகாலட்சுமி கடாட்சம், பெரிய வீடு இருந்தா மகாலட்சுமி கடாட்சம். அது இல்ல. நிறைய நகை வச்சிருந்தா மகாலட்சுமி கடாட்சம் இல்ல, பெரிய வீடு இருந்தா மகாலட்சுமி கடாட்சம் இல்ல. அப்ப எது மகாலட்சுமி கடாட்சம் தெரியுமா? அத நீ அனுபவிக்கிறியா? 500 பவுன் நகை இருக்கு, பேங்க்ல இருக்கு, அது மகாலட்சுமி கடாட்சம் இல்ல. 500 பவுனை நீ போட்டு இருக்கிறியா, அதுதான் மகாலட்சுமி கடாட்சம். ஊர்லயே பெரிய வீடு கட்டின, அப்புறம் புள்ள படிப்புக்காக மெட்ராஸ்க்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் பிளாட்ல இருக்கேன். நீ கட்டின வீட்டுல நீ இல்லல்ல. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு அரண்மனைக்கு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு தேர் திருவிழாவுக்கு நான் சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். ஒரு பெரிய அரண்மனை, கார் போகுது 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 போகுது, அவ்வளோ பெரிய அந்த மதில் சுவர். நான் கேட்டேன், என்ன சார் இது இவ்வளோ பெரிய சுவர்? அம்மா இது அரண்மனை, நிறைய திரைப்படத்துல எல்லாம் வந்திருக்கேன், நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னாங்க. ஓ அந்த அரண்மனை தானா இது, உள்ள போய் பார்க்கலாமா, நீங்க வரீங்களா அப்படின்னாங்க. சரின்னு உள்ள போனா 600 ரூம். எத்தனை ரூமு? 600 ரூம். 1 2 இல்ல, 600 ரூம். உட்கார்ந்து சாப்பிடுற டைனிங் டேபிள்ல 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் ஒரு நேரத்துல. வீட்டுல அப்படி கட்டி இருக்கிறாங்க. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எல்லாம் பர்மால இருந்து வந்தது, இத்தாலியில இருந்து வந்தது, வெளிநாட்டுல இருந்து கப்பல்ல வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெரிய ஒரு அரண்மனைய யாரு கட்டினா, எந்த அரசன் கட்டினா? அவரு சொன்னார், அரசன் கட்டினது இல்ல, ஒரு தாத்தா தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக கட்டினது, தன்னுடைய வாரிசுகளுக்காக கட்டினது. நான் சொன்னேன், சார் அரண்மனை வந்து அரசனோடது இல்லையா, ஒருத்தர் தன்னுடைய வாரிசுகளுக்காக கட்டினதா? ஆமாமா, எல்லாரும் இங்கேயே தங்கணும் அப்படின்றதுக்காக கட்டினாருமா. ஓ இப்ப ஒருத்தரும் இல்லம்மா, இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓஹோ, அந்த பொண்ணை நான் பார்த்தேன், அந்த பொண்ணு போன்ல பேசுறாங்க. ஆமா அரண்மனையில தான் இருக்கிறேன், நான் எப்பவும் அரண்மனையில தானே இருப்பேன். ஆமாமா நான் எப்பவுமே அரண்மனை தானே இருப்பேன். யாருக்காக அரண்மனையை கட்டினாரோ அவங்க அரண்மனையில இல்ல, வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்கிற பொண்ணு அரண்மனையில இருக்குது. அப்ப மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு இருக்கு? மகாலட்சுமி கடாட்சம்னா என்ன தெரியுமா? நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்களா?